Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெங்காய பஜ்ஜி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த ரேஷியோல நீங்க ஆட் பண்ணும்போது பஜ்ஜி பாத்தீங்கன்னா நல்லா கரெக்ட்டான பக்குவத்துல வரும். அடுத்து இதோட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது பஜ்ஜி பாத்தீங்கன்னா நல்லா உப்பலா வரும். அடுத்து கொஞ்சமா கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கேசரி பவுடர் ஆப்ஷனல் தான். சேர்க்காமலும் நீங்க இத செய்யலாம். அடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போறோம். தண்ணி நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது. அதனால கொஞ்சமா விட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில கரெக்ட்டா இருக்கணும். அடுத்து நமக்கு தேவையான வெங்காயமும் இந்த நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத மாவுல டிப் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மெத்தட்ல நீங்க இந்த மாவை பயன்படுத்தி எல்லா பஜ்ஜியுமே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காய பஜ்ஜி செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த பஜ்ஜி ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லா சைடும் திருப்பி விட்டாச்சு. அதே சமயம் பஜ்ஜியும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இத நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட வெங்காய பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இத நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம வெங்காய பஜ்ஜி எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, and எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching friends.